ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் மட்டுமே நல்லா சூப்பராக டேஸ்டியாக பரோட்டா வரும். ஆனால் வீட்டில் செய்யும்போது வராது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான பரோட்டா நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதுக்கு 1/2 kg அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, 50 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சுகர், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி பிசைகிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். பிசைஞ்சதுக்கப்புறமா ஈரமான டவல் வச்சு ஒரு 2 hours மாவை வந்து கவர் பண்ணி ஊற விட்டுருங்க. 2 hours கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரே ஷேப்லேயே எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தெளித்து எல்லா மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 1/2 hour மூடி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி எப்பவும் போல் நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தேய்க்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு லென்த்தாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு கோடு போட்டுட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு திரும்பவும் லைட்டாக தேய்ச்சிட்டு தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 சைடு திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான பஞ்சு போல பரோட்டா ரெடி ஆயிரும். இந்த வீடியோவில் லாங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.